என்னப்பா ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாமே முடிஞ்சிருச்சுண்ணே. சரிப்பா, அப்போ டைம் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு. ஆ ஆ சரிங்கண்ணே. அப்புறம் ஒரு விஷயம்ண்ணே. என்னன்னு சொல்லியா? அண்ணே, ஆ, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, இப்போ கூட ஏதோ சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே. இல்லைண்ணே, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே தான் இருந்தாங்க. இப்பதான் அப்பாவும் அம்மாவும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதுவும் ஏகப்பட்ட பிரிவுக்கு அப்புறம். அதான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நாங்க. அடடே, பரவாயில்லப்பா, எவ்வளோ பெரிய விஷயம். பெத்த பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறது அதெல்லாம் பெரிய குடுப்பனையாச்சே. இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் 18-20 வயசுல தான் கல்யாணம் தான் வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போற வயசுல நீ உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற. இது ரொம்ப பெரிய விஷயம்பா. அதாங்கண்ணே, இத்தனை நாள் வாங்கின சம்பளமும் அப்பாவோட ஆஸ்பத்திரி செலவு அப்படி இப்படின்னு போயிருச்சு. ம் எங்க எல்லாருக்கும் பெருசா மண்டபத்துல வச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை தான். ஆனா கொஞ்சம் நிலைமை சரியில்லாம இருக்கு. அதான் கொஞ்சம் காசு எதுவும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு உங்ககிட்ட கேட்க தான் பார்த்தேன். ஆட எவ்வளோ வேணும் அண்ணே? ஒரு 1,00,000 ரூபா தேவைப்படும்ண்ணே. ஏன்னா நகை எப்படியும் தாலி வாங்கணும். தாலிக்கே அவ்வளோ ஆயிடும். அதான். அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, நான் தாரேன், நீ எடு. அண்ணே, முதல்ல மாதிரி இருந்துச்சுன்னா நான் காசே கேட்க மாட்டேனே. என் ஒய்ஃப் இருந்துட்டு என்னோட நகையை தரேன், நீங்கள் அதை வச்சு எல்லாமே பண்ணுங்கன்னாங்க. பட் எனக்கு தான் மனசு கேட்கல. அதுவும் என் மாமாவாத்தையும் கஷ்டப்பட்டு போட்டு நகை, அதை போய் அடகு வைக்கிறது. அதான் சரி, நம்ம இங்கே தானே வேலை செய்கிறோம், உங்ககிட்ட வாங்கினா மாதம் மாதம் என் சம்பளத்துலேருந்து பிடிச்சிப்பீங்கன்னு ஒரு சீட்டு போட்டுட்டு இருக்கேனே. அது எப்படி விழுந்துருச்சுன்னா கூட நான் அதை எடுத்து கொடுத்துட்றேனே. இங்கே பாரு, இப்போ யார் உங்ககிட்ட காசு கேட்டா? நீ இப்பயே கொடுக்கணும் அப்படின்னு உன்னை என்ன சட்டையை பிடிச்சா கேட்டேன்? நான் அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ முதல்ல அப்பா அம்மாவோடைய கல்யாண விசேஷத்தை நல்லபடியாக பண்ணு. சரியா, நாளைக்கு நான் அமௌண்ட் எடுத்து தரேன். சரியா அண்ணே? அப்படியே ஒரு 2-3 டேஸ் லீவும் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். டேய், பாத்தியா, கொஞ்சம் இடம் கொடுத்தா. இல்லைங்கண்ணே, பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும். உங்களுக்கே தெரியும், அண்ணன் இருந்தா அவன் பார்த்துப்பான்னு. நான் எல்லாமே வந்துட்டு இங்க அண்ணன் தான் பார்த்துட்டு இருக்காரு, பெரிய அண்ணன். அவருக்கு நானும் கொஞ்சம் உதவியா இருக்கணும்ல. சும்மா மொத்தமா அவங்க தலையிலே இறக்க முடியாதுல்ல. அதான் லீவ் வேணும்னு. பத்திரிக்கை வைக்கணும், சொந்த மந்தத்தை அழைக்கணும், கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்கும். அப்பா ஐயா 2-3 நாள் லீவு. சரி, கல்யாணத்தை எப்போ வச்சிருக்கீங்க? இன்னும் 2 நாள் கழிச்சுன்னு. சரிப்பா, அப்பனா உனக்கு ஒர்க் அதிகமாகவே இருக்கும். நீ தாராளமாக லீவ் எடுத்துக்கோ. சரியா, நான் நீ 2 நாள் 3 நாள் கேட்ட, நான் உனக்கு 5 நாள் லீவ் தரேன். சரியா, நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா. சரிங்கண்ணே. சரிப்பா, போயிட்டு வா. தேங்க்ஸ்ண்ணே. இட்ஸ் ஓகேடா. நம்ம கடைக்கு வந்து இந்த பையன் 15 வருஷம் 16 வருஷம் இருக்கும். இன்னமும் அவன் மாறாம அப்படியே இருக்கான். யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்ற கதையா? ஆள் அங்க முக்குல வரதுக்கு முன்னாடியே அமுதா அமுதா அமுதான்னு ஏலம் போட்டுக்கிட்டே வரையா? ஆமா ஆமா, ஏலம் போட்டாலும் உன்னை எவனும் வாங்க மாட்டான், என்னைய தவிர. என்னையா? ஏய், இங்க பாரு. என்ன, எதை பார்க்கணும்? ஏண்டி, நான் இழைச்சிட்டேனாமாண்டி? கண்ணு முடியெல்லாம் உள்ள போயிருக்குதாமா? எம்மா. அதான் பாரு. டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போனா அந்த பாயலுங்கெல்லாம் என்னண்ணே இப்படி இழைச்சிட்டீங்க, என்ன இப்படி இழைச்சிட்டீங்க, என்ன சாப்பிடுறீங்க, ஒல்லி ஆயிட்டீங்க, ஸ்லிம் ஆயிட்டீங்க, அப்படி இப்படின்றாங்க. கண்ணு முடியெல்லாம் உள்ள போயிருச்சுன்றாங்க. வயசான அப்படின்னு கண்ணு முழி காலு கையின்னு எல்லாம் உள்ள போயிரும். அடியே, ஒல்லி ஆயிட்டேன் இழைச்சிட்டேன்னு சொல்றாங்கன்ற இப்பதான் பேசுறா பேர் பேச்சு. அங்க உள்ளவங்களுக்கு எவனுக்கும் கண்ணு தெரியாம இருக்கும். கண்ணாடியை வாங்கி மாட்ட சொல்லு. அவன் அடுத்த நாள் என்ன பொழப்பு எப்படி போகும், என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவன் உடம்பு இழைச்சிருச்சு, கையை இழைச்சிருச்சு, காலை இழைச்சிருச்சுன்னு. உனக்கு கெட்ட என்ன அதிகண்டி? கெட்டனா அதிகம். என்னடா நம்ம புருஷன் அழகாயிட்டானோன்னு. அம்மா, இன்னைக்கு அப்பா உங்ககிட்ட சமத்தியா வாங்கி கட்ட போகுது. யோ, வாய கிண்டாத, கம்முன்னு ஓடிடு. அது என்ன காலையா குத்த விட்டுக்கின்றதுக்கு? ஏண்டி நீ வேற? எல்லாரும் உலகி இழைச்சிட்டேன்றாங்க. எனக்கே சங்கட்டமா இருக்கு. அதான் அவனுங்கெல்லாம் சொன்னானுங்க, உடம்பு ஏறணும்னா செவ்வாழை பழமா வாங்கி சாப்பிடணுமாமா. அதான் போய் செவ்வாழை பழம் வாங்கணும். ஒரு 200 ரூபாய் காசு கொடு. வயசு பையன் வீட்டுல இருக்கான், அவன் கூட எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்கறது இல்ல. ஆனா நீ தலைக்கீழ இருந்து கால் வரைக்கும் என்னமா மினுக்கிக்கிட்டு திரியிற. இதுல வாழைப்பழம் வேற
செவ்வாழைப்பழம். இவர் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. 200 ரூபா காசு கொடு. 200 காசை கொடுத்தா நீ எங்கிட்டு போய் செவ்வாழைப்பழம் வாங்கணும்னு எனக்கு தெரியாது. ஊர் உலகத்துல எல்லார் வீட்லயும் தான் ஆம்பளைங்க இருக்காங்க. ஒன்னா மாதிரி எவனும் இல்லை. தெரியக்கூடாதுன்னு கருப்பு டை, இதுக்கு நேரத்துக்கு பவுட்ரு, இதுலயும் பான்ஸ் பவுடர் தான் ஐயாவுக்கு வேணுமா. புசு புசுன்னு அடிச்சு அந்த தீத்துறது. இதுலயும் இந்த பையன் வாங்கி வச்சுக்க செண்டு பாட்டிலையும் காலி பண்ணிடுறது. உனக்கோசரமே பயந்துக்கிட்டு ஒளிச்சு ஒவ்வொன்னி வைக்கிறதா இருக்கு. இதுலயும் வேற சோப்பு, கண்ணாடி சோப்பு தான் இவர் போடுவாராமா. நார்மல் சோப்பு இவர் போட மாட்டாங்க. அது மட்டும் இல்லம்மா, ட்ரெஸ் அயன் பண்ணி தான் போடுவாராம். அதான் பாத்துக்க, அயன் பண்ணி போடணுமா. நைட்டுக்கு என்னென்ன கன்றாவியோ கிரிமெல்லாம் வாங்கிட்டு வந்து மூஞ்சுக்கும் முகர கட்டைக்கும் எல்லாத்துக்கும் அப்பிக்கிட்டு, நீ இந்த பொண்ணா பிறக்க வேண்டியது ஆம்பளையா பிறந்துட்டயா. இதெல்லாம் பேசுறா பாரு. இதுலயும் வேற இவருக்கு குடிக்கிறதுக்கு தினமும் 200 ரூபா கொடுக்கணும். இவர் கிழிக்கிற கிளிப்புக்கு ஒரு மாசத்துக்கு உனக்கு மட்டுமே செலவு 10,000 ரூபா ஆகும். என் பையன் சம்பாதிக்கிற பாதி பணம் உனக்கே தான் போகுது. இவரு தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம், காசை கொடு. எப்பா இப்ப என்னப்பா, உனக்கு செவ்வாழை பழம் தானே வேணும். அம்மா காசு தராது, நான் டவுனுக்கு போவேல, அப்ப வாங்கிட்டு வரேன், அப்ப சாப்பிடுங்க. அங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டு வந்துட்டேன்டா, செவ்வாழை பழம் வாங்கணும். ஏய் மவனே, உங்க அப்பன் செவ்வாழைப்பழம் வாங்கறதுக்கு அலையலடா. அந்த ஆள் அலையிற அலைச்சலு வேற. அதுக்கு தான் இப்படி ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். குந்தாணி கண்டுபிடிச்சிட்டாலே. அந்த உலக்கையை எடுத்துட்டு வந்து வாயிலே நெல்லு குத்துறேன் பாரு. எப்படி உடம்பு ஏறுதுன்னு மட்டும் பாரு. ஐயோ, ஓட்டமா ஓடுற ஓட்டம். வீட்டு பக்கம் வா, உன்னை என்ன பண்றேன்னு. குடிக்கிறதுக்கு என்னமா போய் சொல்றாங்க பாரு. அம்மாவும் அப்பாவும் இப்படி பாக்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. இப்பதான் இந்த வீட்டுல சிரிப்பு சத்தமே கேக்குது. இத்தனை நாள் அத்தனை துக்கத்தையும் அடைச்சி வச்சுக்கிட்டு யாரும் ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் பேசாம இருந்தோம். இப்பதான் எல்லாரும் பேசுறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. யாரு போன்ல? புது நம்பரா இருக்கு. சரி, எடுத்து பேசுவோம். ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் தான் அம்லு பேசுறேன். அடடா, வாட் a சர்ப்ரைஸ். மேடம் ஃபோன்லாம் பண்றீங்க? இல்ல, சும்மா தான் கூப்பிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? ஏமா, மணி எத்தனை? இப்ப யாராவது சாப்பிடுவாங்களா? இன்னும் சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் இருக்கு. அம்மா ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க. நீ சாப்பிட்டியா? இல்ல, இனிமேதான் சாப்பிடணும். அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க. ஹே, என்ன ஓட்டப்பந்தயத்துல எதுவும் இருக்கியா? பேச பேச இப்படி மூச்சு வாங்குது. அது ஒன்றும் இல்லை, வேலை பார்த்துட்டு இப்போதான் உட்காந்தேனா, அதான். சரி சரி சரி. அப்புறம் ஃபோன்லாம் பண்ணியிருக்கீங்க மேடம், என்ன விஷயம்? இல்லை, சும்மா தான் தோணுச்சு ஃபோன் பண்ணலான்னு. ஏதாவது பேசலாமே. நான் என்ன தப்பா பேசுறது? கிளாஸ்லலாம் ஒரே அலைச்சல். அலைஞ்சு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக படுத்து தூங்கலான்னு தோணும். ஆனால் அப்போ தான் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் ஏதாவது ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பஞ்சாயத்தை ஓய்க்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆகி போயிடும். இதில் எங்கே நேரமாக வந்து தூங்குறது? அப்புறம் நீ தான் சொல்லணும். லைஃப்லாம் எப்படி போகுது? லைஃபா? அதெல்லாம் தாறுமாறா போகுதுமா. அதை ஏன் கேட்குற? அது பாட்டுக்கு ஒரு போக்கில் போகுது, நான் பாட்டுக்கு ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போகணுன்னா, நீ அப்போ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இருக்க அரவிந்த். கொஞ்சம் கூட நீ மாறவே இல்லை. ஏய் நக்கலு இல்லை, நிஜமாதான். ஓகே. அப்புறம் ஏதோ அன்னைக்கு கூட என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, என்னது? நானும் அதை பற்றி உன்கிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னமோ தெரியல, பேசுறதுக்கான சந்தர்ப்பம் அமையவே இல்லாமல் போச்சு. ஆனால் இது ஃபோனில் பேசுகிறதே இல்லை, நேரில் உன்னை பார்த்து பேசணும்னு தான். ஆனால் எங்கே நேர்லேயும் உன்னை பார்த்து பேச முடியல, யாராவது வந்துடுறாங்க. அளவுக்கு சீரியஸான மேட்டரா அது? உனக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் எனக்கு அது ரொம்ப முக்கியமானது தான். என்ன பீடிகையே ரொம்ப இதா இருக்கே, என்ன லவ் மேட்டரா? அரவிந்த், அது இல்லையே, ஏதோ ஒன்று இருக்கு. யார் இந்த பையன் சொல்லு, வீடு பூந்து நம்ம தூக்கிடுவோம். யாரு அது? யாருன்னா, யோ வாய மூடிட்டு வாயா. சரி, நான் அப்புறம் பேசுறேன். எடி இப்ப காசு தர போறியா இல்லையாடிய? தர முடியாதுன்னா தர முடியாது.
இங்க பாரு, இதுக்கு தான் சொன்னேன் நான் 200 ரூபா தர மாட்டேன்னு. கூட நான் அந்த வீட்டுக்கு வந்து தரேன்னு சொல்லிவிட்டு இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஐயா உன் கூட இதே ஒரு ரோதனையா தான் இருக்குது. என்னமோ எனக்கான வாங்கிக்கிட்டேன், உன் பிள்ளைக்கு தானே செலவு பண்ண 200 ரூபா, அப்புறம் என்ன? இரு இரு, அவன் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயா ஒரு 200 ரூபா குடியான்னு வாங்கிட்டேன், அதுக்கு என்ன வருத்து வாராது இந்த ஆளு. ஏமா 200 ரூபா வேணும்னா நான் தான் கொடுத்துருப்பேன்ல. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கெல்லாம் கொடுக்க வேணாம். இன்னைக்கு நாளைக்கு இந்த ஆளுக்கு கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏமா இவ வேற எனக்கு வேலை தலைக்கு மேல கிடக்குது, இந்த வீடெல்லாம் வேற வலிக்கணும், கத 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 கதன்னு கிடக்குது. இது ஒரு முக்கியமான விஷயத்த நானும் மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே அரவிந்த் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் சொல்ல முடியாம எத்தனை இடையூறு, எத்தனை தடங்கள். ச்சே. லைலு பேபி, லைலு பேபி, யாருடா? யார் உன்னை அடிச்சது சொல்லு, யாருனாலும் விட மாட்டேன். ஓ, அப்ப என்னையும் நீ விட மாட்ட, அப்படிதானே? ஹேய், யாருல அது? எந்த சாரே மனசுலாயோ?